காமாய கவுண்ட என்ன இடுப்பு என்ன. ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தவிர்த்து நம்மளுடைய ஃபேன் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னோ சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்குன்னு ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இமேஜோ ப்ளஸ் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வந்து பண்ணாக்க ஃபைல் ஷோ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்குது, அது கீழே பண்ணி டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு 2 டெம்ப்ளேட்டையும் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் வந்து பண்ணாக்க மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஒரே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் நேம் வந்து பண்ணாக்க இதுதான் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணதையும் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிய அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க ஃபாண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படியே உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ சேஞ்ச் ஆகுது, அந்த டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் பண்ணி இருக்கும், அது கிளிக் பண்ணல போதும் இது சேஞ்ச் ஆகுது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகலைனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, மேலே டிக்கே இருக்கா, அது வந்து நம்ம வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து பண்ணாக்க சாங்குடைய நேம் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னாக்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏர்டெஸ்ட்டில் போயிட்டு. ஓகே, இப்போ மேல் வந்து பண்ணாக்க டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ மேலுக்கு 2 டெஸ்ட் நீங்கள் கீழ் போயிட்டு சைடில் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று ஸ்டார்ட் மூவ் பண்ணலாமா? அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு இந்த சைடில் கலஃபின்ற கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாருக்கு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்க இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் உங்கள் வரலால் இந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ மேலே வந்து பண்ணாக்க ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கு பாருங்கள், அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டானிக்கில் போயிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க ஒரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்குடைய பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சரி ஆடலைனாக்க இந்த ஃபிட்டர் இதை நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்கள் வரலால் இந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜென்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க லேட்டு ஒரு பிரெல் எஃபெக்டில் வந்து பண்ண கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் பிரெல் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் டேஷின் பல் வந்து பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு
சாண்டசெட் இந்த கிளிப் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஆங்கிள் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு 90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேல் ஸ்ட்ரென்த் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ப்ரெல் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். இதோட கலர் வந்து பண்ணால் சேஞ்ச் பண்ண நினைக்கினாக்கா நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்போ தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாமா. கீழே வந்து பண்ணாக்க பிஎன்ஜி பிக்ஸ்னு வந்து பண்ணாக்க ஒரு குரூப்பு கொடுத்துருப்பேன். அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே எடி குரூப் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு மீண்டும் நீங்கள் கில் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடி பண்ணி ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இந்த பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் அண்ட் கில் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க கீழே ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் தடவை யூஸ் பண்ணி இதோட பிக்குடைய சைஸ் வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மிடம் கில் போயிட்டு நெக்ஸ்ட் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதுவும் அதே மாதிரி கீழே லேயர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு பிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன்கள் போயிட்டு -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தகுந்த அசைன் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தது புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிக் ஆட் போயிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போயிட்டு கார்டே இருக்க நம்ம செக் பண்ணலாம். ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க பாதில் கட் ஆகும். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 4.21 செகண்ட் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த பிக் எஃபெக்ட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பிஎன்ஜி பிக் இருக்கா அந்த குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த லேயரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரிங் கில் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. நான் வந்து பண்ணாக்க பொதுவாக ஒரு கலர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா. கீழே பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு மீண்டும் நீங்கள் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு -90 வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டஸ் நீங்கள் கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மெரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ சைடில் கிராம் யூஸ் பண்ணி இந்த லேயரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக்கு குரூப் இருக்கா இந்த குரூப்பில் முன்னாடி நான் இப்போ எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே சேம் இடத்துல இந்த லேயரில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம எடிட் பண்ணிக்கலாமா. அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 4.21 செகண்ட் போயிட்டு இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை வந்து பண்ணாக்க நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கில் போயிட்டு ஸ்கெட்ச் டு கம்ப்ரெஷர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயருக்கு நேர் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல பிக்கு ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்புக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கு டு குரூப் எங்கே முழுது ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு இப்போ சைடில் கழிஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே தொடு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே சென்டர் ஒரு ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பண்ணாக்க பிளாக் கலர் மாதிரி இருக்கா அது உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணாக்க கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பிளாக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலர் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா. ஸோ இப்போ பேக் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா.
ஓகே. ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணக்கு போது பாருங்கள். இதோடைய கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செல்ல போயிட்டு டிகிரி போயிட்டு மேலுக்கு 2 லேயரிங் கீழ் போயிட்டு கலர் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? கீழே பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எட் குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியம் இங்கே கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு ஃபுல் இமேஜை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்னே நம்ம வந்து பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜஸ்ட் மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடுக்கிற செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை -90 வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த சைடில் கிரௌண்ட் யூஸ் பண்ணி இந்த பிக்கு தோமே அசென்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? பார்த்தீங்களா இது ஆடாச்சு. நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக்கு 2ன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்கி எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாக்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸோ இடுப்பு மட்டும் வந்து பண்ணாக்க தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா லிக்ஸ் வந்து பண்ணாக்க அப்படி தான் வருது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகே. கரெக்டாக வந்து பண்ணாக்க அது மட்டும் தெரியுற மாதிரி நம்ம அட்ஜென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆச்சு. ஸோ அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எப்படி தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அந்த லிக்ஸ் கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளில் பண்ணிட்டு சைடில் கலஃபுன்ற கிளில் பண்ணிட்டு இந்த ஸ்டாருக்கு கிளில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எடி பண்ணிட்டு ஒரு ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் இருக்கா அது கிளில் பண்ணால போதும் கட் வந்து பண்ணாக்க அதில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு சரி ஆடல்னாக்க அந்த ஃபிட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வரலால் இந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ மேலுக்கு டெஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரு இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கா அது ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ அதுலேயும் அதே சேம் மெத்தடில் நம்ம எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆரஞ்சு இருக்கா, ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி இருக்கா, ஸோ அந்த லைனில் வந்து பண்ணாக்க கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க உங்கள் விரலால் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதேஷ் ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீட்டை இங்கே கீழ் போயிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை இந்த நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல வியூன்னு ஒரு 2 லேயர் இருக்கா, அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டேல்ஸ் எஃபெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மாரி ஆன் பண்ணிட்டுங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு முன்னாடி நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பிக் எப்படி வேணுமோ உங்களுக்கு அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளில் போயிட்டு மீடியம் கிளில் போயிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளில் பண்ணிக்கிறேன். அந்த பிக்குக்கு நேராக செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண அந்த பிக்குக்கு முன்ன ஆட் பண்ண பிக்குக்கு மேலேயா. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 லேயர் இருக்கா, அந்த லேயருக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இது -90 சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சைடில் கிரவுண்ட் யூஸ் பண்ணி இந்த பிக் எந்த மாதிரி வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்று ஸ்டார்டிங் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் உங்களுக்கு இப்படி தான் பிளாங்காக இருக்கும். இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளில் போயிட்டு மீண்டும் இங்கே கிளில் போயிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லெக்ஸுக்கு கீழே வர நீங்கள் கொண்டு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டெல்ஸ் எஃபெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாரி நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைலுக்கு யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே வந்து பண்ணாக்க பிளிஞ்ச் பிளட்ஜ்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானஸ் நீங்கள் கிளில் பேட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்களா? இப்போ கீழே ஸ்ட்ரென்த் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக 0.0 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க.
கீழே வந்து பண்ண ரேடியஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஓகே, இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பெக்கிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபார்ம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கீஃபார்ம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூமோ அந்தளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த 2 கீஃபார்முக்கு சென்டரை கொண்டு போயிட்டு கீழே வந்து பண்ண கிராஃப் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃப் நீங்கள் செட் பண்ணிங்க. ஓகே, அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ணக்கு வேலை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 0.15 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது லைட்டாக மைனஸில் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ முடிச்சுட்டுங்க. ஸோ ஃபைனலி நம்ம 2 டபிள்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தினாக்க 3 செகண்ட் கிட்ட வந்து பண்ணக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கில் போய்ட்டு மீடியம் கில் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து பண்ணக்கு ஒரு ஃபெதர் வந்து பண்ணக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஒரே செகண்ட் தான் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ப்ளஸ் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நிறைய செலாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் XYZ இருக்கா Z நீங்கள் கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸில் கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள், மைனஸில் வந்து பண்ண கொண்டு போங்க. இந்த இடத்துல லீக்ஸ் இருப்பாருங்க கரெக்டாக மாதிரியும் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு 313 வச்சுக்கோங்க. இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, பார்த்தீங்களா இதை வச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு டபிள்யூடி எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாக்கா அப்படி கொண்டு வாங்க நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.20 செகண்ட் வந்துட்டு கீழே ப்ளஸ் கில் போய்ட்டு மீடியம் கில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு RW கொடுத்துருக்கேன் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ப்ளஸ் கில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் செலாம் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணக்கு ஒரு 2 பிளாக் லேயர் கொடுத்துருவேன், அது கீழே வரமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த லேயர் கீழே தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இந்த டபிள்யூடி தான் ஆட் பண்ணல, உங்களுக்கு கிட்ட வேறு ஏதாவது டபிள்யூடி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தும்போது சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டை வந்து பண்ண செல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் எல்லாம் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.